ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பர்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 சுக்கிரன் 5ஆம் இடமான கன்னியில் மாத முதல் பாதியிலும் பிறகு 6ஆம் இடமான துலாத்தில் ஆட்சியாகவும் சஞ்சரிக்கிறார். 5இல் இருக்கும் காலம் நீச்ச சுக்கிரன் கேத்துவுடன் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கவே செய்யும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக முதல் பாதியில் போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைய மிகவும் உழைக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி மேன்மை தரும். திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு மாத பிற்பகுதியில் அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் மாத பிற்பகுதியில் இருக்கும். முதற் பகுதியில் சச்சரவுகள் இருக்க வாய்ப்பு உண்டு. 2 கூடிய புதன் செப்டம்பர் 19 வரை 4ஆம் இடமான சிம்மத்திலும் பிறகு 5ஆம் இடமான கன்னியிலும் சஞ்சரிக்கிறார். இதில் மாத முதல் பகுதி செப்டம்பர் 19 வரை மாணவர்களுக்கு மேன்மையாக இருக்கும். மாணவர்கள் ஏதேனும் படிப்பு விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டி இருந்தால் இந்த முதல் பகுதியில் எடுப்பது மேன்மை தரும். பிற்பகுதியில் புதன் ஆட்சியாக ஆனாலும் அவர் கேத்துவுடன் சஞ்சரிப்பதால் எந்த முடிவும் எடுப்பதில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். மற்றபடி கடினமாக முயற்சி செய்து படிக்க மேன்மை. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். மாத பிற்பகுதியில் மனக்குழப்பங்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். பண வரவு தேவைக்கு தகுந்தபடி இருக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேன்மை அடைவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். 3 சந்திரன் 3ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 4 சூரியன் மாத முதல் பகுதியில் 4ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் 5ஆம் இடமான கன்னியிலும் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகங்கள் அமையும் வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முதற் பகுதி மேன்மை தரும். ஏனெனில் 2வது பாதியில் சூரியன் கேத்துவுடன் இணைகிறார். எனவே சில குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படலாம். 7, 12 கூடிய செவ்வாய் 2ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க கூடும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கூட்டு வியாபாரம் மேலோங்கும். சிற சொத்துக்கள் வகையில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். பணவரவு தேவைக்கேற்ப இருக்கும். 8, 11 கூடிய குரு உங்கள் ஜென்மராசியான ரிஷபத்திலேயே சஞ்சரிக்கிறார். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 5ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான விருச்சிகம், 9ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. எனவே குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவாகும். 9, 10 கூடிய சனி 10ஆம் இடமான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் இதுவரை நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். கடினமான உழைப்பு ஒன்றே உங்களுக்கு தொழில், வியாபார, உத்தியோக வகையில் முன்னேற வழிவகுக்கும். சனி பார்வை 12ஆம் இடமான மேஷம், 4ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. எனவே குடும்பத்தில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். தவிர்க்கவும் முடியாது. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவ கணவன் மனைவி விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்வது நன்மை தரும். 5இல் இருக்கும் கேத்துவால் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படலாம். 11இல் இருக்கும் ராகுவால்
வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 12, 13. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.